கோவில்பட்டி அருகே மதுக்கடை திறக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி பகுதியில் புதிதாக மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டுகொள்ளாமல் மதுக்கடை திறக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. மதுக்கடையால் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி உள்ளதாகவும் சிறுவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாகவும் அப்பகுதியினர் கவலை தெரிவித்தனர். வயசானவங்களோட இளவட்ட பிள்ளைகள் தான் அதிகம் குடிச்சு நிறைய சாவு, அதிகமான தாய் தகப்பன் கஷ்டப்படுறது இந்த சாராய கடை வந்திருந்து ரொம்ப கஷ்டம். அடித்தட்ட மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. படிக்கிற பசங்க ரொம்ப எங்க வீட்டு பாதை கூடிதான் வண்டியில போறாங்க, வண்டியில வராங்க. சின்ன சின்ன பையங்க அவங்க வண்டியில போறது என்ன, விழுறது என்ன, அவங்க வளர்க்குற பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுக்கு அதோட அருமை தெரியும். சாராய கடை எங்களுக்கு தேவையில்லை. இதனிடையே திருச்சியில் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தமிழக அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் 9 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் அகவிலைப்படி வழங்க வேண்டும், ஓய்வூதிய உயர்வு போன்றவற்றை அரசு உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். 108 மாதங்களாக அகவிலைப்படி வழங்கவில்லை. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 20 மாதங்களாக இன்னும் அந்த ஓய்வு கால படபலன்கள் கொடுக்கப்படவில்லை. மருத்துவ காப்பீடு இல்லை. இப்படி எத்தனையோ குறைகள் இருக்கிறது. எல்லா துறைக்கும் கொடுக்கும் போது எங்களுக்கு மட்டும் பணமில்லை என்று வஞ்சிப்பது மிகவும் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அருகே உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு, 8 மணி நேர பணி நேரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 8வது நாளாக இன்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர்.